நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பர் ரெண்டோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய February 2025 எக்ஸாமுக்கு ட்ரிச்சி சபாவுக்கு, அதாவது சென்னையை தவிர தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்குமே இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட் ரோமன் வந்து பாஞ்ச் ஏகான்கி அப்படிங்கிற புக்கில் வந்து கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ். இது வந்து டோட்டலி ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு 4 லெசன்ஸ்க்கான கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு எது ஈஸின்னு படுதோ அந்த மாதிரி ஒரு 4 லெசன் கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரோ பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமாக அதில் வந்து அட்டன் பண்ண முடியும். செகண்ட் ரோமன் டிப்பனி ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. பாஞ்ச் ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ் மாண்டவி, பகாசுர், குந்தி. தேர்டு ரோமன் சரித்திர சித்திரன் ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. பாஞ்ச் ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய அதாவது சரித்திர சித்திரன் டிப்பனிங்கையில் ஷார்ட் நோட்ஸு, சரித்திர சித்திரன்கையில் 10 மார்க்ஸுக்கு ஒரு 2 பேஜஸ் இந்த மாதிரி எழுதணும். அதில் இம்பார்ட்டண்ட் வந்து பரத், குந்தி, அனந்த். இந்த 2 ரோமன்லையுமே குந்தி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் குந்தியை நீங்கள் சரித்திர சித்திரனாக படிச்சுக்கிட்டு அதை ஷார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா டிப்பனி. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தனித்தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோர்த்து ரோமன் வந்து இஆர்சி ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. பாஞ்ச் ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சி. இந்த இஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ஒரு டயலாக் தான் இது. வந்து இப்போ குந்தி பீம்கிட்ட சொன்னது, பீம் வந்து அந்த பிராஹ்மன்கிட்ட சொன்னது, இந்த மாதிரி இது வந்து பாஞ்ச் ஏகான்கிலேருந்து வந்திருக்கு. இது யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நம்ம எழுதிடணும். அதுக்கப்புறம் அதோட மீனிங் எழுதணும். இந்த இஆர்சிலேருந்து ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இது வந்து நீங்கள் ஒரு 1 to 4 லெசன்ஸுக்கு நல்லா தரோ பண்ணிடுங்க. நான் அதையும் தானே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டனாக இந்த ஸ்டார்டிங் மட்டும் கூட எழுதியிருக்கேன். சித்ரகூட் மேனே நிவேதன். செகண்ட் ஒன் ஆப் பரம் சௌபாகியசாலி ஹே. தேர்டு ஒன் படி அஜீப் ஜகக் ஹே. फोर्थ वन अरे अरे बेटा. फिफ्थ वन यदि इतनी भलाई. सिक्स्थ वन महाराणा मेरे जात. सेवंथ वन सेनापति इनको. ஃபிஃப்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் சத்யகா ஸ்வர் புக்கு. அதாவது இது காந்தியோட ஸ்டோரிஸு. அவரோட பிறப்பிலிருந்து அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிச்சாரோ அது எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். நம்ம குறிப்பிட்ட இந்த இம்பார்ட்டனை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை தாண்டி எது கேட்டாலும் நீங்கள் படித்ததை வச்சே நீங்கள் எழுதலாம். அதாவது நம்ம இந்த கொஷின் படிக்கலையே, அதனால் என்ன எழுதுறதுன்னு தெரியலையே நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதாவது அவரோட ஹிஸ்ட்ரியை தானே நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் இப்போ வந்து மா பாப் அவர் ஜன்மன் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இப்போ ஹை ஸ்கூல்மே அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. அவரோட அம்மா அப்பா பிறப்பு இதெல்லாம் எழுதிட்டு அவர் இந்த மாதிரி ஹை ஸ்கூலில் படித்தார் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 10 டிப்பனியை படித்து மீனிங்கை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் மெமரி பண்ணுங்கள். எப்படி கேட்டாலும் நீங்கள் ஏதாச்சும் 2 நீங்கள் படித்ததை வச்சே நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே மார்க் வந்துடும். எல்லாமே அவரோட ஹிஸ்ட்ரி தான் இருக்குது அந்த புக்கு ஃபுல்லாகவே. வேறு எந்த கதையோ வேறு எதுவுமே கிடையாது. அவரோட ஹிஸ்ட்ரி தான் அந்த புக்கு ஃபுல்லாகவே. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்னொரு விஷயத்தை அவங்க பற்றி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அவங்க கேட்ட விஷயத்தை எதையாச்சும் கனெக்ட் பண்ணி ஒரு டிப்பனியாக மாற்றிடணும். அந்த மாதிரி ஓனாக எழுதினாலே நல்ல மார்க் கிடைக்கும். அதாவது நம்ம படிக்காத இப்போ மற்ற ரோமன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஸ்டோரி இருக்குன்னா ஒரு இப்போ பாஞ்ச் ஏகான்கியில் ஒவ்வொரு விதமான ஸ்டோரிஸு, வெவ்வேறு ஸ்டோரிஸு. ஒன்று படிச்சிருந்துருக்கலாம், ஒன்று படிக்காமல் இருந்திருக்கலாம், அப்போ உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காந்தியோட அந்த சத்யகா ஸ்வர் அப்படிங்கிறது காந்தியோட அவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம படித்ததுலேருந்தே தான் கொஷினை மாற்றி கேட்குறாங்க. ஸோ நம்ம படித்ததை வச்சே அவங்க கேட்குற விஷயத்த நம்மளால் எழுத முடியும். அதனால் இதில் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு 7 டிப்பனிஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப மனப்பாடம் தேவையில்லை. ஸ்டோரிஸை மைண்ட் பண்ணிவிட்டு ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். எதை கேட்டாலும் அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த செகண்ட் பேப்பரில் மார்க்கு அதிகமாக எடுக்கிறதுக்கும் மேலும் பாஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ், ஹெல்ப் பண்ணக்கூடிய ரோமன்ஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் மா பாப் அவர் ஜன்ம.
सेकेंड वन लड़कपन, थर्ड गांधी जी के मांसाहार, फोर्थ वन मांसाहार की मुल्तवी, फिफ्थ वन धर्मों के प्रति அல்லது இதை வந்து தர்மோம் கே பிரதி அப்படின்னு நான் டாட்டாக போட்டிருக்கேன். இதை நான் ஃபுல்லாக எழுதலை, ஸ்டார்டிங் தான் எழுதியிருக்கேன். இப்படியும் இந்த கொஷினை கேட்கலாம். ஆர் சபி ஜாதியோங்க பர் சமபாவ் இப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். சிக்ஸ்த் ஒன் விலாயத் ஜானேக்கு தயாரி, ஃபாரின் போகிறதுக்கான ஏற்பாடு. செவன்த் ஒன் பிரதிஞா பனாம் உபயோகிதாவாத். இந்த மாதிரி இந்த 7 டிப்பனீஸை நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக இதில் இருந்தே நம்ம 2 அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்படி இதை தாண்டி வந்தால் கூட நீங்கள் ஓனாக எழுத முயற்சி பண்ணி எழுதிடணும். சிக்ஸ்த் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் சத்யகா ஸ்வர் புக். இந்த சத்யகா ஸ்வர் புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸ் மா பாப் அவர் ஜன்ம, லடக்பன், ஹை ஸ்கூல் மே, ஆங்கேங் குலி, இந்த மாதிரி 4 இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. நிச்சயமாக இது எல்லாமே ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் படித்து பார்த்து ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். 7th ரோமன் வச்சன் எல்லாத்தையுமே படிச்சிடணும். 8th ரோமன் லிங்கு எல்லாத்தையுமே படிச்சிடணும். 9th ரோமன் ஏக் சப்தமே அர்த்த லிக்கியே, ஒரு பெரிய சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங்கை நம்ம 1 வேர்டில் எழுதணும். அந்த ரோமன் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இந்த வேர்டுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் அந்த வேர்டோட ப்ரொனவுன்ஸ் அண்டு ஸ்பெல்லிங் இது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதை மைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோமனில் 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ரோமனை. 10th ரோமன் கிராமர் ஸ்மால் கொஷின்ஸு நிறைய இருக்குது. அதில் நீங்கள் 1லேருந்து 25 வரைக்கும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு 11th ரோமன் கிராமர் டீட்டெயில்ஸுக்கு நானே சில டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் பாஷா கி பரிபாஷா, सेकेंड वन व्याकरण की परिभाषा, थर्ड वन रचना की परिभाषा, फोर्थ वन प्रयोग की दृष्टि से, फिफ्थ वन संज्ञा किसे कहते, सिक्स्थ वन वचन की परिभाषा, सेवंथ वन करण कारक और अबादान कारक. இந்த 7 கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணி எழுதணும். இந்த ரோமனில் நீங்கள் கொஞ்சம் இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுதுறது அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ வந்து சஞ்ஞா, இப்போ நவுன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது கிராமரில் நம்ம என்ன செய்யணும், அது உள்ளபடி அந்த டெஃபினிஷனை எழுதுனா தான் மார்க் கிடைக்கும். நல்லா என்னால் மெமரி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இதை நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மார்க்கை இதை எடுக்க முடியும். என்னால் அந்த மாதிரி கடுமையாக மெமரி பண்ண முடியாதுங்கிறவங்க நீங்கள் மற்ற ரோமன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி படிச்சிருக்கணும். அப்போ தான் செகண்ட் பேப்பரில் மார்க் எடுக்க முடியும். இப்போ நம்ம தேர்ட் பேப்பரை பார்க்கலாம். இதுவும் திருச்சி சபாவுக்கு இம்பார்ட்டண்ட்டான லிஸ்ட்டு தான். தேர்ட் பேப்பர் February 2025 இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட் ரோமன் வந்து ஜென்ரல் எஸ்ஏ, அதாவது அவங்க ஒரு டாபிக் கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் புக்கில் இருந்து படித்து எழுதுவீங்களோ இல்லை கைட்லேருந்து படித்து எழுதுவீங்களோ இல்லை நீங்கள் ஓனாகவே யோசித்து கருத்துக்களை எழுதுவீங்களோ எப்படி வேணாலும் எழுதலாம். இது வந்து ஜென்ரல் எஸ்ஏங்கிறதுனால இந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு என்ன தெரியுதுன்னு அவங்க செக் பண்ணுறதுக்கு தான் இதை கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இப்போ நாங்கள் இம்பார்ட்டன்னு சொல்கிறதுலேருந்து கூட வராமல் வேறு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது ஜென்ரல் எஸ்ஸே தானே, எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அதனால் எப்படி வேணாலும் இதை கேட்கலாம். ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதையும் தாண்டி அவங்க வேறு கொஷினும் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கேட்டாலுமே நீங்கள் வந்து அதை எழுத ரெடியாக இருக்கணும். நாகரிகோங்கே கர்த்தவ்ய, सेकेंड वन भारत की संपर्क भाषा, थर्ड वन सूचना प्रौद्योगिक और भारत, सेकेंड लीव लेटर राइटिंग सेकेंड रोमन. இப்போ வந்து ஃபஸ்ட் ரோமன் ஜென்ரல் எஸ்ஸேஸ், செகண்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் अपने विद्यालय के, सेकेंड वन विद्यालय की प्रयोगशाला, थर्ड वन अपने क्षेत्र के खाद्य, फोर्थ वन अपने मित्र को स्कूल में, थर्ड रोमन फॉर्म भरने का तरीका. அதாவது இப்போ நம்ம பேங்க்கு போகிறோம், அங்கே இருக்க ஃபார்ம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். ஹிந்தி படித்தவங்க நம்ம அதிலே படித்து ஃபில் பண்ண கற்றுக்கணும்ல. அதுக்கு தான் நமக்கு பேங்க்கு போனாலே நமக்கு ஒரு பயமான விஷயம் என்னென்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணுமே, அப்போ டவுட் வரும், ஷையாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஹிந்தி படித்தவங்க தைரியமாக ஹிந்தியை வாசித்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு அதை கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் இந்த ரோமன் வச்சுருக்காங்க. அதை வந்து புரிஞ்சு, அதாவது இந்த டேஷ்க்கு இது
வரும், இந்த டேஷ்க்கு இது வரும், அது மாதிரி மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. அதாவது ஒரு ஃபார்ம் மாடலில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவாங்க, அதில் டேஷ் டேஷாக போட்டிருக்கு. இப்போ நேம் அப்படிங்கிற நமக்கு ஹிந்தியில் இருக்கும், நாம் அப்படின்னும் இருக்கும், நேம் அப்படின்னும் இருக்கும். நம்ம ஹிந்தியை படித்து அதை ஃபில் பண்ணலாமே. இப்போ நாம்ங்கிற இடத்துல நேமை போடணும், தாரிக் அப்படிங்கிற இடத்துல இல்லை தினாங் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல டேட்டை போடணும். அதுதான் ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ரோமன் அப்படின்னு கேட்டால் அந்த தேர்ட் பேப்பரில் இதுவும் இந்த லெட்டர் ரைட்டிங்கும் சொல்லலாம். உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் எக்கச்சக்கமாக நிறைய கொடுக்கல, ஒரு ஒன்லி 6 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 6ஐயும் முடிகிறவங்க படிச்சுக்கலாம். நான் இங்கே 4 சொல்லியிருக்கேன், இந்த 4லேருந்து நிச்சயமாக 1ஆவது வந்துடும். என்னால் 6ஐயுமே படிக்க முடியும் அப்படின்னா 6ஐயும் படிங்க. ஏன்னா தேர்ட் பேப்பர்லலாம் ரொம்ப மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டீங்க. ஜென்ரல் எஸ்ஸே நீங்கள் எந்த லெவலில் படித்து எழுதுவீங்கன்னு தெரியல. பட் லெட்டர் ரைட்டிங், இந்த ஃபார்ம் ஃபில்லப்பிங் இதெல்லாம் நீங்கள் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக அந்த மார்க்கை நம்ம எடுத்துட முடியும். இப்போ நம்ம அந்த ஃபார்ம் பர்னேக்கா தரீக்கா இதில் இம்பார்ட்டண்ட்டு ஆப் எம் சதீஷ்குமார், செகண்ட் ஒன் ஆப் கே பவன் ரவீந்திர, தேர்டு ஒன் ஆப் சி ரேமா திருச்சூர், ஃபோர்த் ஒன் பயோங் டேட்டா ஆத்ம பரிச்சை. அதான் பயோடேட்டான்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அதுதான் இங்கே பயோடேட்டா ஆத்ம பரிச்சைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங். அதாவது இது எல்லாத்தையுமே படிக்கணும். ஒரு சின்ன க்ளூ, மேரி சேவா கேலியே அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அதை மட்டும் லீவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போன வாட்டி வந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிசிஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அதை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெமரி பண்ணிலாம் எழுத வேண்டாம். புக்கில் இருக்கிறதையோ இல்லை கைடில் இருக்கிறதையோ மெமரியெல்லாம் பண்ண வேண்டாம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், அதை ஷார்ட் பண்ணி எழுதுகிறோம். ஓனாக தான் எழுதணும், ஓனாக எழுதுனா தான் இதுக்கெல்லாம் மார்க் கிடைக்கும். யோசித்து எழுதுங்க. பட் கான்ஃபிடெண்ட்டாக இது ஒரு 5 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த 5 மார்க்கை எடுக்க முடியும்னு சொல்லவே முடியாது. அந்த இடத்துல நீங்கள் எப்படி கிராமட்டிக்கலாக அதை எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மார்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எஸ்ஸே கூட மெமரி பண்ணி எழுதிடலாம். இந்த தேர்டு 3 ரோமன்ஸில் தான் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். இதெல்லாம் கான்ஃபிடென்ட் மார்க்கு கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஃபிஃப்த் ரோமன் டிரான்ஸ்லேஷன் வந்து ஹிந்தி டு இங்கிலீஷ். அவங்க ஹிந்தியில் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை இங்கிலீஷில் எழுத போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்னு படித்தா கூட நம்ம நிச்சயமாக இந்த ரோமன்லாம் மார்க் எடுக்க முடியும். அதாவது என்ன மெமரியெல்லாம் பண்ண வேண்டாம், என்ன தான் அதில் கான்செப்ட் இருக்குது அதை கூட படித்து பார்க்குறதில்ல ஸ்டூடெண்ட்ஸு. அதாவது என்ன கொஷின்னு அதுக்கு என்ன ஆன்சர், ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனை ஒரு 4 முறை படித்து பார்த்து இது வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதில் வந்து இந்த சமை ஜாத்தே தேர் நகி இந்த லெசன் லீவ் பண்ணிடுங்க. அடுத்து சிக்ஸ்த்து ரோமனில் வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி. ஃபஸ்ட்டு ஹிந்தி டு இங்கிலீஷ், அது கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. இங்கிலீஷ் டு ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்க நிறைய வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் என்ன எழுதுறதுன்னு நமக்கு தெரியாது. அதை அந்த லெசனில் அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, நமக்கு தெரியாத வேர்ட்ஸு அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஹிந்தியில் எழுதுறதுன்னு எழுதி பார்த்துட்டு படித்து அந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்போது ஈஸியாக எழுத முடியும். ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்து டிரான்ஸ்லேஷனை எழுதுனீங்கன்னா மார்க் நிச்சயமாக போடுவாங்க. அது ஒரு 15 மார்க்குங்கிற இடத்துல ஒரு 8 மார்க்ஸாவது போடுவாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே எழுதுனீங்கன்னா. இதுனா சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கொஷினை தூக்கி இதுக்கு ஆன்சர் ஆகும், இந்த கொஷினை தூக்கி இதுக்கு ஆன்சர் ஆகும், இப்படிலாம் எழுதி வைக்கிறீங்க. அப்படியே அடிச்சு விட்ருவாங்க. அந்த ரோமனுக்கு ஒரு மார்க்கு கூட நீங்கள் எடுக்க முடியாது. நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்னு படிச்சிங்கன்னா கூட எக்ஸாமுக்கு போகிறதுக்குள்ளேயும் ரிவிஷன் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காம டிரான்ஸ்லேஷனை ஒரு 2 நாளைக்கு ஒன்றுன்னு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட டிரான்ஸ்லேஷனில் ஒரு 10 மார்க்ஸ் நிச்சயமாக எடுக்க முடியும். இப்போ பாக் 2 என்னன்னு பார்ப்போம். பாக் 2ல் திருக்குறள் ஒரு 20 திருக்குறள் இருக்குது. நமக்கு ஸ்கூல்ஸ்லேயே திருக்குறள் படித்து பழக்கமாக இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக அந்த 20ல் இருந்து தான் வரப்போகுது. அதனால் நல்லா தரவு பண்ணிங்கன்னா இந்த மார்க்கு நம்ம கையில். இதுனா திருக்குறள் படிக்கிற எனக்கு கஷ்டம், இதெல்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் இந்த தேர்ட் பேப்பரில் மார்க் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். செகண்ட் ரோமன் வினாவிடை செய்யுள் பகுதி. இது 2 பகுதியாக பிரிச்சுருக்காங்க, செய்யுள் பகுதி பாடப்பகுதின்னு சொல்லிட்டு. இந்த செய்யுள் பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய வினாவிடை. ஃபர்ஸ்ட் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளில் பொருளை எழுதுக அப்படிங்கிற கொஷின் கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட், 8 தொகை நூல்கள் யாவை. தேர்டு, தாயுமானவர் பற்றி குறிப்பு வரைக. ஃபோர்த் ஒன், ஆச்சாரக்கோவை பற்றி குறிப்பு வரைக.
ஃபிஃப்த் ஒன் பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைக. சிக்ஸ்த் ஒன் உணவு கொடுத்துண்ணும் முறை குறித்து ஆச்சாரக்கோவை கூறுவது யாது. செவன்த் கொஷின் காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை. எய்த் ஒன் பெருமாள் திருமொழி பற்றி எழுதுக. நைன்த் ஒன் குற்றால குறவஞ்சி பற்றி எழுதுக, குறிப்பு வரைக. இந்த 9 கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அடுத்து தேர்டு ரோமன், தமிழில் வந்து தேர்டு ரோமன் வந்து இது ரெண்டுமே தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுமே பாடப்பகுதியிலேருந்து வரப்போகுது. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் 1லேருந்து 5 பாடங்களுக்கான இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை நல்லா தரவு பண்ணும்போதே நமக்கு நிச்சயமாக எக்ஸாமுக்கு நம்ம அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். பாடப்பகுதியில் உள்ள வினா விடை மொத்தம் 7 பாடங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் 5 பாடங்களுக்கு உண்டான கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணும்போதே நம்ம அட்டன் பண்ணுற லெவலில் வந்துடும். இந்த பாடப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குருவியை பற்றி தான் இருக்கும். அப்படியே குருவியோட உருவத்தை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது, அந்த ஒரு முறைக்கு 4 முறை படித்து பார்த்தோம்னாலே நம்ம ஓனாக எழுதிடலாம். இந்த 5 லெசன்ஸுமே ஏதோ ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கருத்தை பற்றி இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. எதுவுமே தமிழில் டஃப்பே கிடையாது. நீங்கள் ஒரு முறைக்கு 4 முறை படித்து பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ் வந்து ஒரு 50 மார்க்குக்கு அதை ஒதுக்கியிருக்காங்க. அந்த 50 மார்க்கில் நீங்கள் ஒரு 35 மார்க்காவது கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துட முடியும். அதனால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி படித்து நல்ல மார்க் எடுங்க. தன்யவாத்.